வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மியூசிக் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு மியூசிக் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராக இருக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த குரு அப்படிங்கிற மாடல் ஓயூடி ஒரு கிளாசிக் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஒரு ரேடியோ, கிட்டத்தட்ட எஃப்எம் ரிசீவர், கூடவே ப்ளூடூத் ப்ளஸ் ஒரு மியூசிக்கல் சிஸ்டம், லைன் இன்புட், இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இதோடைய காஸ்ட் வந்து நியர்லி 500 rupees. இப்போ நான் பார்க்க போகிறது இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ பார்க்க போகிறது இதான் இந்த எம்டிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதில் 2-3 மாடல் இருக்குது. இந்த மாடல் இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து நியர்லி 400 rupees, 400 ரூபா வரும். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு காம்பேக்டாக இருக்குது ஒன்று. இப்போது நிறைய மியூசிக் சிஸ்டம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. நாம் ஒரு பிகினர்ஸ், லேர்னர்ஸ், நம்ம இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், நீங்களும் அசம்பிள் பண்ண முடியும், இல்லைன்னா இதை வாங்கி யூஸ் பண்ண முடியும், இல்லை வாங்கி யாருக்கோ ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க முடியும். இன்றைக்கி இந்த காம்பேக்டான ரிசீவர்லாம் வந்து எல்லா பக்கமும் தேவைப்படுது. எல்லாருக்குமே ஒரு லேமேன் அப்படின்னு எடுத்துகிட்டா, இல்லை ஒரு ஏஜ்டு பெர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து தேவைப்படுது. அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுக்க முடியாது. ஒன்று ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டும்தான் ப்ளூடூத் ரிசீவ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டும்தான் எஃப்எம் ரிசீவர் செலக்ட் பண்ண முடியும், இல்லையா ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ண முடியும். பட் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அது வாங்க வேணும், வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளான லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் நாம் வாங்க முடியும், வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் இருக்குது. இப்போ இது ஒரு மாடல் இருக்குது, இந்த எம்டிசிங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஓகே, இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஆடியோ லெவல் இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டான்சிங் லைட். இப்போ இதை ப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுங்களேன், இதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்லாம் எரியும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது பேக் சைடில் ஒரு பவர் சுவிட்ச் இருக்குது. Welcome to MTC Music World. Bluetooth mode. நான் வால்யூம் குறைச்சிட்டேன் பாருங்கள், இதில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மியூசிக்கல் லைட்ஸ் வந்து தேவைப்படும் போது ஆன் பண்ணும்போது ஒர்க் பண்ணும். வேண்டான்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். தென் இப்போ இது வந்து ப்ளூடூத் மோடில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது இல்லையா, இது வந்து மோடு சுவிட்ச். மோடுனா இதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது எஃப்எம் மோடுக்கு மாறும், இல்லைன்னா ப்ளூடூத் மோடு, இல்லைன்னா லைன் இன்புட். அதாவது ஒரு பென் ட்ரைவ் இன்புட் கொடுத்தாவோ அல்லது ஒரு எஸ்டி கார்டு இன்சர்ட் பண்ணவோ அந்த பாட்டில் இருக்கிற மியூசிக்கை வந்து நாம் ப்ளே பண்ண முடியும். ஓகே, இன்னும் பேக் சைடில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்றில் ஒரு பென் ட்ரைவ் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாக்கெட் இருக்குது, எஸ்டி கார்டு ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல சார்ஜிங் இன்புட், நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குது, 3.7 volt 1500 mAh லித்தியம் பேட்டரி உள்ளுக்குள்ளே இருக்குது. பவர் ஆன் சுவிட்ச், பவர் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் இந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர் இருக்குது, பக்காவாக இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட், நியர்லி 400 rupeesல இருக்குது. எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் மாடல் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போது வந்து நான் வால்யூம் கூட்டுறேன், இப்போது ப்ரெஷ் பண்ணுறேன். எஃப்எம் மோடு க்ளீன் ஆகும். அதே நேரத்தில் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எஃப்எம் மோடு உடனே டியூனிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆட்டோமேட்டிக் டியூனிங் சிஸ்டம். ஸோ இதில் அப்படியே டியூனிங் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஒவ்வொரு ஸ்டேஷன் லோக்கலில் என்னென்ன ஸ்டேஷன் இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிக்கும். ஓகேவா? லிஸ்டிங் ஆகிரும் வரிசையாக. இப்போ 10 எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குன்னா 10 எஃப்எம் ஸ்டேஷனும் லிஸ்டிங் ஆகிக்கும். அது உங்கள் ஏரியாவை பொறுத்தது. ஓகேவா? எல்லாமே ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எஃப்எம்மில் எந்த ஸ்டேஷன் வேணுமோ அந்த ஸ்டேஷனை நம்ம செலக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலினுடைய நோக்கம், வீவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.
இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கேட்ஜெட்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டில் தெரியும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வர போகிறீங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்டேஷன் செலக்ட் ஆகும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்க முடியும். வால்யூம் ஃபுல்லாக நெல் பண்ணிக்கலாம். மைனஸ் பட்டன் வந்து குறைஞ்சிக்கும், ப்ளஸ் பண்ணால் வால்யூம் கூடும். ஸ்டேஷன் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சப்போஸ் அடுத்த ஒரு மோடு ப்ரெஸ் பண்ணி ஓகே, இந்த மோடில் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். ஒரு மியூசிக் சிஸ்டம் ஏதாவது ஒன்று என்ன பண்ண முடியும், இதில் இன்சர்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு SD கார்டு, இந்த SD கார்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, மியூசிக் செலக்ட் ஆகும். ஒரு பாட்டு, என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ப்ளஸ். ஓகேவா? மைனஸ்னால் அடுத்து ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் ரெண்டுமே இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். வேண்டான்னா இதில் எடுத்துக்கலாம், கார்டு எடுத்துக்கலாம். FM மோட்லேருந்து வேறு ப்ளூடூத் மோடுக்கு இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஒன் செகண்ட் இதில் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா Welcome to MTC Music World. Bluetooth mode. நான் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் அது என்ன பண்ணலாம், இதில் நான் இப்போது ப்ளே பண்ணுறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் வீடியோ ஒரு மியூசிக் சிஸ்டம், ஒரு காம்பேக்டான மியூசிக் சிஸ்டம். நாம் இது வரைக்கும் அசம்பிள் பண்ணக்கூடிய எத்தனையோ ஆடியோ பிளேயர்ஸை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது வந்து ஹேண்டியாக இருக்கும். நாம் ஏதோ ஒரு பிக்னிக் போகிறோம், வால்யூம் குறைக்கல, எங்கேயாவது வால்யூம் குறைக்க முடியும் பண்ணுறோம். அந்த ஜானி கொஞ்சம் ஃப்ளஷாக இருக்கணும். வால்யூமை நம்ம ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், கூட்ட முடியும். இந்த பிளேயர்லேயும் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல மைனஸ் போதே தெரியலாம். 2 வெர்ஷன் இருக்குது, ஒன்று இம்போர்ட்டட், ஒன்று இண்டியன். ஃபுல்லாக குறைச்சிட்டேன், மறுபடி வேணும்னா கூட்டிக்கலாம். இதுக்குள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் காம்போனன்ட்ஸ், விலையும் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு எந்த விதமான டிஸ்டன்ஸ் இல்லாமல், எந்த விதமான நாய்ஸ் இல்லாமல், நல்ல குவாலிட்டி ஆடியோ, ஒரு 10க்கு 10 ரூமில் கேட்கக்கூடிய அளவுக்கு அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் பில்டின்னாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே உங்களுக்கு சார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்கனால கிட்டத்தட்ட தங்குதடை இல்லாமல் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் மேக்ஸிமம் வால்யூமில் ஒர்க் பண்ணும். எஃப்எம் ரிசீவரோ எந்த ரிசீவரோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் மறுபடியும் இதில் நம்மகிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க மொபைல் ஃபோனில் இருக்கிற சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதை சார்ஜ் பண்ணி தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும், சர்வீஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஏற்கனவே இந்த பற்றி இப்போ வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் MP3 மாடல் இருக்குது. அதன் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ சிஸ்டத்தை நாம் உருவாக்க முடியும். ஒரு ஐடியா இருந்தால் தான் நமக்கும் மேக் பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும். இல்லையா காம்பேக்டாக இருக்குது, அதை நம்ம வாங்கி யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சிஸ்டம் இப்போ பார்க்கலாம். இதுதான் இன்னொன்று சிஸ்டம், சேம் MTC கம்பெனி. எங்கிட்ட அவைலபிளுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் எங்கிட்ட இருக்குது. ஓகேவா? இது இந்த மாதிரி இருக்குது ஆக்சிஸ்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 4 கண்ட்ரோல் இருக்குது. கொஞ்சம் விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லாம் டோட்டலாக பிளாக்காக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து டான்சிங் லைட்டுக்காக. அதாவது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஃபோனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், செலக்ட் ஆகியிருக்கு. நம்ம வேணும் அப்படின்னா அதில் ஆடியோ என்ன பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ளே பண்ணுறேன் என்னுடைய வீடியோவை. இம்போர்ட்டட் காம்போனன்ட்ஸ், விலையும் கம்மி. இதனுடைய காஸ்ட் வந்து 500 rupees. ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் வந்தாலும் முதலாடைய விலையை சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, குரு அப்படிங்கிற ஒரு மாடலில் வந்திருக்கு. OED ஒரு கிளாசிக் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இதில் FM ரேடியோ இருக்குது, ஓகே. இப்போது இதில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. காஸ்ட் 400 rupees வரும். இந்த மாதிரி தேவைப்பட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுனால கொஞ்சம் பேட்ரி ட்ரைன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் பட்டன் இருக்கிற மூலிமா என்ன பண்ணலாம், உங்களுக்கு வால்யூமை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு, டிஜிட்டலைஸாக வந்திருக்கு. மேனுவல் கண்ட்ரோல் எதுவுமே இதில் இல்லை.
ஓகேங்களா. இதுதான் மோடு செலெக்ஷன் சுவிட்சு. ஓகே, ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கும் சேம் சுவிட்சு தான். அதில் எந்த யூனிட்டில் என்ன சொன்னால் அதே மாதிரி தான். 4 மோடு இருக்குது. ஒன்று ப்ளூடூத் மோடு இருக்குது. தென் அடுத்தபடியாக ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் மோடு, SD கார்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு மோடு இருக்குது. ரெண்டாவது ஒரு FM பிளேயர் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ண முடியும், இதில் செலக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, சார்ஜிங் போர்ட் கொடுத்துக்கலாம். இதில் பென்ட்ரைவ் இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் SD கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் இருக்குது. ஈஸிலி சர்வீஸபிள், நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு பவர் ஆம்பை கொடுத்துருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கும். 3.7 வோல்ட் 1.5 ஆம்பியர் இதனுடைய சோர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.